கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனின். கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனின். வணக்கம் எவ்ரிபாடி. போன வாரம் ரெண்டு அருமையான விஷயத்தை பத்தி பார்த்தோம். That is the importance of seeking and retaining the association of noble people, and at the same time avoiding or shunning the contact with the mean-minded people. இது ரெண்டுமே important for one to progress in life. It is said for the king, it is true for anybody else also. இன்னைக்கு இன்னும் ரெண்டு important part in our life பார்ப்போம். பொருட்பால்ல அரசியல்ல இருக்கும் the matters royaltyல. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அதிகாரம் முதல் அதிகாரம் தெரிந்து செயல் வகை, acting after due consideration, the look before you leap type of policy. அந்த ரெண்டாவது வலியறிதல், the knowledge of strength or the resources. The SWOT analysis சொல்லுவாங்க, strength, weakness, opportunity and threat. கார்பரேட்ஸ்ல ரொம்ப ரெகுலரா செய்வாங்க இந்த விஷயம், SWOT analysis. A king should do, we all should do in our day to day life. ஸோ இது ரெண்டு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரெண்டும் இன்ட்ரெஸ்டிங், யூஸ்ஃபுல் அதிகாரம். மேல போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் அதிகாரம் தெரிந்து செயல் வகை, acting after due consideration. இந்த மேனேஜ்மெண்ட் பார்லன்ஸ்ல சொல்லுவாங்க prioritization சொல்லி. எதை செய்யணும், ஒரு நாளுக்கு 100 விஷயம் செய்யணும்னா எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரெண்டு கிளாசிபிகேஷன் சொல்லுவாங்க. அதுல the ones which fall into the category of both urgent and important, அதை செய்யணும். அப்படியெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட்லாம் இது வரும், prioritization. அதே தான் திருவள்ளுவர் சொல்றாரு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. குறளை பார்க்கலாம். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். குறள் எண் 466. தெரிந்து செயல் வகை அதிகாரத்துல எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்தக்கனா the things which ought to be done, செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் that சொன்னேன்னா இப்போ prioritization, important and urgent. 4 quadrant எடுத்தோம்னா the things, are they important, are they urgent, are they important and urgent அப்படின்னா அது செய்ய வேண்டிய பொருள். இட்ஸ் neither important nor urgent னா அது செய்யக்கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாமினேஷன் எல்லாம் வரப்போகுது, ஸ்டடீஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் நோட்ஸ், அதுதான் செய்ய வேண்டியது. செய்யக்கூடாதது digressing, wasting time in trivia, like spending the time on internet, on the WhatsApp or on the TV, because these are time wasters, precious time for the students, also for the leaders, also for anyone wanting to move forward. அப்போ செய்தக்க அல்ல, the one things which one should not do, அதை செஞ்சதுனாலும் கெடும், அவன் கெட்டு போயிடுவான், he will be doomed. செய்தக்க செய்யாமையானும் கெடும், the things which he ought to do, if he does not do because of want of time, because of lack of prioritization, அப்படியானாலும் அவன் கெட்டு போயிடுவான். It means if a person does things which he should not be doing, that is if he spends the time and effort on things which he should not be doing, he will spell his doomsday. அதே மாதிரி செய்ய வேண்டிய பொருளை அவன் செய்யாம if he leaves it, then also he will go into ruin. So this is a clear spelling out of need for prioritization.
10 விஷயம் இருக்கிறதுனா அதுல 2 விஷயம் கண்டிப்பா செஞ்சுதான் ஆக வேண்டி இருக்கும். 5 விஷயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. டைம் இருந்தா எப்பாவது லக்ஸரிக்காக செய்யலாம். ஆனா மெனி டைம்ஸ் we get carried away. செய்ய வேண்டாததை செஞ்சுட்டு இருக்கிறோம். கடைசியில செய்ய வேண்டியதுக்கு டைம் இருக்கிறது இல்ல. அதுதான் திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. செய்தக்க அல்ல, that is things which need not be done, where you should not put time or priority, அதை செய்ய கெடும். If you spend time and priority on that, you are doomed. செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்ய வேண்டிய பொருளை செய்யலைன்னா அதுவும் டூம். ஸோ ப்ரையரைசேஷன் அருமையா சொல்லியிருக்காரு, தெளிவா சொல்லியிருக்காரு. புக்ல சொல்லியிருக்கிற மீனிங் பார்க்கலாம். செய்யக்கூடாததை செய்வதால் கேடு ஏற்படும், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் கேடு ஏற்படும். See, if one spends the time and effort in doing things which ought not be done, or if one does not spend the time or energy on things which ought to be done, both will cause the ruin. Explanation in English: he will perish who does what is not fit to do, and he also will perish who does not do what it is fit to. அப்போ செய்யறதை செய்யாம விட்டாலும் ப்ராப்ளம், செய்யக்கூடாததை செஞ்சதும் ப்ராப்ளம். செய்யக்கூடாததை செய்யக்கூடாது, செய்ய வேண்டியதை செய்யணும். அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணும், அதுக்கு ப்ரையரைசேஷன் வேணும், அதுக்கு வில் பவர் வேணும், அதுக்கு கிளாரிட்டி ஆஃப் தாட் வேணும். அருமையான குறள். குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்ய வேண்டிய செய்தக்க அல்லன்னா the things which should not be done, அதை செய்யக்கெடும். If you do that, then you are ruined. செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுனாலும் கெட்டு போயிடும். ஸோ சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், சென்ஸ் ஆஃப் ப்ரையாரிட்டி வேணும், அண்ட் த டைம் மேனேஜ்மெண்ட் சென்ஸ் வேணும், அண்ட் ஒரு சென்ஸ் ஆஃப் இன்னர் டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின் வேணும். அதெல்லாம் இருந்ததுன்னா தான் தீஸ் ஆர் ஆல் த வேஸ். யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் தெளிவா புரிஞ்சிடுதுன்னா then they will find it very easy. We come across many people who say எனக்கு டைம் இல்லை அதனால செய்யல. why are you not in touch, why did you not do this, இல்ல எனக்கு டைம் இருக்குல்ல, என்ன பண்ணிட்டு இருந்த பார்த்தா ட்ரிவியலா டைம் போயிருக்கும். so this is the lesson on prioritization. அடுத்த குறள் போலாம். இந்த prioritization தவிர நிறைய பேர்கிட்ட இருக்கிற இன்னொரு ப்ராப்ளம் டிசிஷன் டேக்கிங். அந்த டைமுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஆவல. we keep on vacillating. இதை செய்யலாமா வேண்டாமா, முடிவு பண்ணிடுறோம், போறோம், திரும்பியும் தடை. we go forward towards starting that, again we hesitate. அதை எப்படி செய்யணும்னு சொல்லி அழகா தெளிவா திருவள்ளுவர் சொல்றார். குறளை பார்க்கலாம். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. குறள் எண் 467. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. கருமம்னா எனி ஒர்க். எண்ணி துணிக, லுக் பிஃபோர் யூ லீப், திங்க் பிஃபோர் யூ டூ. அப்போ எண்ணிங்கிறது தாட், பிளானிங். துணிக, go forward, decide. எந்த வேலையை செய்யறதுனாலும் பிளான் பண்ணி, then pros and cons எல்லாம் வே பண்ணி you take a decision. அந்த மாதிரி டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் துணிந்த பின், அந்த மாதிரி once having decided, எண்ணுவம் என்பது இழுக்கு. again throttling back and backpedaling. இன்னொரு தடவை யோசிச்சு பார்க்கலாமா, செய்யுது ரைட்டா தப்பா, அப்படி எடுக்கிறது. இதை இன்னொரு விதமா கூட இன்டர்பிரட் பண்ணலாம். எண்ணி துணிக கர்மம், எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் முதல்ல நல்ல பிளான் பண்ணி டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த ஆளு, இந்த பொருள், இந்த டூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தென் பிளஞ்ச். அந்த மாதிரி பிளான் பண்ணி செய்யாம சும்மா இம்பல்சிவா உள்ள போயிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அதை யோசிக்கலாம் சொன்னதுன்னா
that is an insult. It will only bring distress. ரெண்டுமே பொருத்தம். எண்ணி துணிக கர்மம். Do a thorough planning before you decide and start a work. துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அந்த மாதிரி having decided again to look back and throttle back, it's an insult. Or அப்புறம் பார்த்துக்கலாம், postpone the decision taking. ஆரம்பிச்சிடுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம்னா that is not the right way. Many of us fall prey to this folly. ஏன்னா சின்ன வயசுலயே decision taking as an art நம்ம கத்துக்கலன்னா then it is a big problem. நிறைய பேத்துக்கு வந்து the decision taking is the biggest challenge. So திருவள்ளுவர் சொல்றாரு, plan. If you all develop the habit of planning, though it is all said for the king, it is true for everybody else. It is true for a school student, college student, office goer, all of us, whatever level we are. So that is the அழகான குறள். புக்ல கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். நன்றாக சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும். இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு. இறங்கிய பிறகு ஆஃப்டர் பிளஞ்சிங் இன் இன்னொருத்தரை யோசிக்கலாம்ங்கிறது தவறு. ஆர் இப்ப பிளான் பண்ணுவானா அப்புறம் இறங்கின பிறகு பார்த்துக்கலாம், ரெண்டுமே தப்பு. கன்சிடர் அண்ட் தென் அண்டர்டேக் அ மேட்டர். ஆஃப்டர் ஹேவிங் அண்டர்டேக்கன் இட் டு சே we will consider is folly. இது நிறைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். மேல போக போக எலிவேஷன் in the job, decision taking is the important thing. இதுல தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வருது. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இழுக்குங்கிறது வந்து இன்சல்ட். that it will bring distress. எண்ணி துணிக கர்மம், primacy of planning. Plan how much time it will take, what are the hurdles you may come across, what are the resources that you require, how much of money that is to be put, all that எல்லாத்தையும் பிளான் பண்ணி weigh the pros and cons, time factor எல்லாம் பிளான் பண்ணி then get in. decision taking அவசியம், planning அவசியம். துணிந்த பின் அந்த மாதிரி having considered all this and going forward, திரும்பியும் இன்னொரு தரம் யோசிச்சு பார்க்கலாம்னு சொல்லி திரும்புறது, it is an insult. So it's a beautiful குறள் on planning, decision taking and sticking to the decision. They say take a decision and stick to it. அதை வந்து நம்ம கான்ஷியன்ஷியஸா பண்ண ஆரம்பிச்சதுன்னா it will become particularly for youngsters. இன்னைக்கு மேத்ஸ் படிக்கிறேன் சொன்னதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி புக்கு, நோட் புக்கு, பென்சில், பேப்பர் எல்லாம் ரெடியா வச்சுட்டு இதை பண்ணிட்டு தான் அடுத்த வேலைக்கு போவோம் சொல்லிட்டு செய்யணும். that's the way it is. அடுத்த அதிகாரம் போலாம். நம்ம அடுத்தது பார்க்க போற அதிகாரம் வலி அறிதல். the knowledge of resources or the strength. ஒரு கிங் வந்து வாருக்கு போறதா இருந்தாலும், a corporate working in a competitive scenario, or a householder or every individual, அவங்களுக்கு இருக்கிற டாஸ்க் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு they need to do, இந்த மேனேஜ்மெண்ட் பார்லன்ஸ்ல SWOT அனாலிசிஸ் சொல்லுவாங்க. SWOT, the strength, the weakness, opportunities and threat. அதனால if you analyze, then you will know where you are, what you require more. அதே தான் இந்த வலி அறிதல்ல வலியுறுத்துறார் திருவள்ளுவர், emphasizing on the need for knowing the strength. யாரோட ஸ்ட்ரெங்க் எல்லாம் தெரியணும், குறள் அழகா சொல்லுது. குறளை பார்க்கலாம். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். குறள் எண் 471. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல்.
So Tiruvulluvar says there are 4 things that are to be weighed with one another. Vinayana, the task. What is the hardship involved in the task? How deep is it? How much are the resources required? The challenges? What are the type of qualification, strength, experience the people required? Adella, only when you analyze a job, we will get to know about that. So first one, the task பத்தி தெரிஞ்சுக்கணும். Second one, the tanvali. Tanvali na my own strength. Am I qualified for this? Do I have all wherewithal? இல்லைன்னா எங்க இருந்தெல்லாம் கொண்டு வரலாம் அதே பிளான் பண்ணோம். மாற்றான் வழி. மாற்றான்னா the opposite side, enemy. For a king, it's the other kingdom chief. For a corporate, it's a competitor. And for an individual, it is the others who are doing, let's say researcher. There are many others who are parallelly doing. அப்போ எந்த லைன்ல நம்ம போகலாம்? And it's very important to know the opponent's strength also. And equally important, துணைவலி. நம்ம கூட இருக்கிறவங்க, the people who are working with us in the project team, அவங்களோட strength என்ன? அது இல்லைன்னா outsource, get. The outsourcing has become very important these days. Primarily this, the துணைவலி multiply பண்ணலாம் அதனால. தூக்கி செயல், இதெல்லாம் weigh each one of them and then decide upon what is to be done, how it is to be done. Vinayvali, the task itself, analyze the task. Tanvali, understand your potential. Matranvali, assess the competition. And Tunaivali, assess who are all the people that are with you in the project and what more is required. Idiyallam தூக்கி செயல். Analyze all this, weigh all this, and then decide what is to be spent where, what is to be done where. It's a wonderful குறள். புக்கில் கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். செயலின் வலிமையையும் தன் வலிமையும் பகைவனுடைய வலிமையும் இருவருக்கும் துணையானவரின் வலிமையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும். இதெல்லாம் வந்து not only for a king, specifically set for a king, but as I have been repeating, equally applicable for all others. It only depends on our interpretation and our extrapolation. Explanation in English: let one weigh well the strength of the deed he proposes to do, his own strength, the strength of his enemy, and the strength of the allies of both. ரெண்டு சைடுக்கும் அவங்களுக்கு யாரெல்லாம் துணை போறாங்க, who are all the people that are with them, who are all the people that are with us, and then let him act. So அழகா strategy build up, ஒரு strategy form பண்றதுன்னா என்னெல்லாம் தேவை சொல்லி அழகா சொல்லிட்டாரு. இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணதுனாலே many of the things we will not fall. ஸோ இதில் இருக்கிற பாயிண்ட்ஸை நம்ம டே டு டே லைஃப், இன் பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் அப்ளை பண்ணுதுன்னா ஐ எம் ஷுர் தீஸ் திங்ஸ் வில் ஸ்டாண்ட் அஸ் இன் குட் ஸ்டெட். குறள் இன்னொரு தடவை பார்க்கலாம். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். அப்போ அனலைஸ் what are the challenges thrown by the task, first job. Then assess your own strength, that is second job, tanvali. vinay vali modalla, tanvali அடுத்தது, வலினா strength. மாற்றான் வலி, the competition, strength of the competition, what all strategies they may follow. அப்புறம் துணை வலி, யாரெல்லாம் கூட இருக்க போறாங்க, நம்ம சைடுல யாரு, அந்த சைடுல யாரு, இது எல்லாத்தையும் வே பண்ணதுன்னா then decide. So Tiruvulluvar spells out the strategy for any major task, project, important thing to do. These are the 4 things to weigh. அடுத்த குறள் பார்க்கலாம். இந்த வலி அறிதல் அதிகாரத்துல, knowledge of the resources or the strengthல திருவள்ளுவர்
ஸ்ட்ராட்டஜி பில்டிங்குக்கு என்னென்ன தேவைன்னு போன குரல்ல பார்த்தோம். அது கூடவே இன்னொரு ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக் பாயிண்ட் அடுத்த குரல்ல சொல்றாரு. We see many times there are people who have not developed the habit of delegation as an art. அவங்களே இழுத்து போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. They deny themselves the weekend, they deny themselves the rest. அப்போ ஒரேடியா ஓவர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல எல்லாமே அவங்களே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் தனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் இருப்பாங்கன்னு பார்க்கல, அந்த டாஸ்க்ல என்னெல்லாம் சேலஞ்சுன்னு பார்க்கல. அப்படியெல்லாம் பார்க்காத போது what will happen with the last straw? The last straw breaks the camel's back. கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுதான் அடுத்த குரல்ல அருமையா சொல்லியிருக்காரு. குரலை பார்க்கலாம். பீலி பெய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயன். குரல் எண் 475. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. பீலி பெய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயன். இது ரொம்ப ரொம்ப அழகான குரல். இதுல பாருங்க கொடுத்திருக்க மீனிங் எப்படி வருதுன்ட்டு. நீங்க தனியா உட்கார்ந்து இன்டர்பிரட் பண்ணும்போது you will get to know more. You will be able to relate it to the personal life and professional life and life in general. பீலிங்கிறது இந்த மயில் பீலி சொல்லுவாங்க. The feather of a peacock which is light by itself individually. ஷாகாடுன்னா the cart, the வண்டி. அந்த பீலி பை சாகாடுன்னா if you load the peacock feathers onto a cart, ஒரு feather போட்டதுன்னா it's light. Keep putting on the cart. அச்சுங்கிறது the axle. See, every vehicle, whether it's a truck or a bullock cart, அதுல there is an axle, there is an axle pin. It can take certain weight. அதை நம்ம கணக்கு பண்ணாம if one overworks without limitation, knowing the limitations, or if one plunges in, plan பண்ணாம plunge in பண்ணிட்டு getting bogged down with the work, அந்த மாதிரி இந்த பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அத அந்த பீகாக் ஃபெதரை போட்டு லோட் பண்ற வண்டி கூட அதோட ஆக்சில் அச்சிரும்னா ஆக்சில் will break. When will it break? Up and down. That thing சால மிகுத்து பெயின் ரொம்ப அதிகமா if you load it. There is a limit for that axle to take weight. அதையும் தாண்டி அதை லோட் பண்ணுதுன்னா எக்ஸ்ட்ரா வெயிட் வரும்போது it will collapse. We have seen many times in life the burnout ஆகுது பீப்புளுக்கு. அவங்களுக்கே தெரியறதில்ல எவ்வளவு தூரம் they can push themselves. Or ஃபால் சீலிங் போடுறேன்னு சொல்லி போடுவாங்க. அந்த ஃப்ரேமுக்கு எவ்வளவு வெயிட் இருக்குன்னு தெரியாம லோட் பண்ணிட்டே போகும்போது கடைசியில 1 கிலோ எக்ஸ்ட்ரா வெயிட் வச்சதுன்னா the entire thing will collapse. இது very very important in life for us to know our limitations. Our strength is important for us to know. Our limitations are also important to know. என்னால 50 kg weight தூக்க முடியும்னு சொன்னதுன்னா நான் 80 kg தூக்குறேன்னு சொன்னதுன்னா தூக்கும்போது கடைசியில 100 gram more will cause a problem to the spinal cord. அப்போ பீலிப்பை சாகாடும் அந்த பீகாக் ஃபெதரை போட்டு லோட் பண்ற வெஹிக்கிள் அச்சிரும் the axle will break when அப்பண்டம் சால மிகுத்து பெயின். If we load that beyond the capacity, either we do not know the capacity or we are greedy or we are ignorant. We keep on loading and then the axle will break. Same thing true for human beings. For any task, we should know all the strength, vali, we talked about previous kural, and also we should know the limitations. அழகான குரல், தெளிவான குரல். புக்ல கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். மயிலிறகு ஏற்றிய வண்டியே ஆனாலும், that is the மயிலிறகு, the peacock feather is supposed to be very light. The cart laden with that, அந்த பண்டமும் அளவோடு ஏற்றாமல் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அச்சு முறியும். The axle will break. The axle
tree of a bandy loaded only with peacock feathers will break if it be greatly overloaded. So இதுல ரெண்டு தெரியணும், நம்ம strength தெரியணும், weakness தெரியணும். They say the most important link in a chain is the weakest link சொல்லுவாங்க. So we should know our strength, we should know our weakness. And the SWOT analysis சொன்ன, it's getting emphasized here. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயன். Even if it's a lightweight feather of a peacock, when you load it in excess, the axle of that vehicle will break. அதே மாதிரி in life, for everything we should know the strength as well as the weakness. ஒரு செயின்ல சொல்லுவாங்க, the most important link in the chain is the weakest link, because if that breaks, the entire chain will break. அதனால it's very important for us to know our strength as well as the weakness. The SWOT analysis ஓட பேசிஸே அதுதான். அதுக்கு தெரிஞ்சதுன்னா we should do for our potential and we should add the resources, but we should know the limitations. அருமையான குறள். ஸோ இன்னைக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் அதிகாரம் பார்த்தோம். தெரிந்து செயல் வகை, ஆக்டிங் ஆஃப்டர் டியூ கன்சிடரேஷன். அப்போ பிளானிங், பிரைமசி ஆஃப் பிளானிங் அண்ட் ப்ரையாரிட்டைசேஷன் பார்த்தோம். செகண்ட் வழி அறிதல், த நாலேஜ் ஆஃப் த ரிசோர்சஸ் ஆர் த ஸ்ட்ரெங்க். SWOT analysis, the basis of SWOT analysis, our strength, our weakness, enemy strength, the potential of a job, the challenges thrown by a job, and all that, along with the limitations. இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி செஞ்சோம்னா huge discretion it is. It will save us from failure. The potential hindrances we will be easily able to overcome. So அடுத்த வாரம் சந்திப்போம் with relevance of திருக்குறள் to our day-to-day lives, as said for a king or a minister or anybody else. The treasures of Thirukkural we will be able to appreciate more when we do the extrapolation with reference to our lives. அடுத்த வாரம் சந்திப்போம். Please remember to like, share and subscribe before you go. வணக்கம் everybody. கற்றதனாலாய பயனின் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனின்